ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். அந்த ரெசிபி நார்மலாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுறது தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். ஒரு அரை தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வேணுன்னா ஒரு பச்சை மிளகும் நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி, கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். இப்போ வணக்கியாச்சு. இந்த முட்டையோட மெயின் பார்ட் என்னன்னா, எவ்வளோ நம்ம முட்டை சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 பங்காக பிரித்து வச்சிடலாம். நான் 3 முட்டை சேர்த்துறதுனால 3 பங்காக பிரித்து வச்சிடலாம். இப்போ பிரித்தாச்சு. அந்த சென்டரில் முட்டையை ஊற்ற போகிறோம். ரெண்டாவது முட்டை கொஞ்சம் கேப் இருந்தங்காட்டி முட்டை சைடில் கொஞ்சம் போயிடுச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது முட்டை போட்டு மேலே குருமிளகு பொடி, முட்டை கிளறி விட வேண்டாம். குருமிளகு பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. அப்படியே அதை அழுங்காமல் திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மூடி வைங்க. இப்போது வெந்து நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி முட்டை பிடிக்காதவங்களும் முட்டை சாப்பிடுவாங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.